வெல்கம் டு ஐஸ்வர்யா பில்டர். 8 லட்சம் ரூபாய்க்கு எப்படி டபுள் பெட்ரூம் வீடு கட்டுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பிளான். இது எப்போதும் நான் நார்மலாக வந்து பட்ஜெட் வீடுனாக்கா அந்த போர்ச் எல்லாம் பண்ண மாட்டேன். போர்ட்டிகோ ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு காஸ்ட் எடுத்துகிட்டு போச்சுக்கிட்டு பட்ஜெட்டில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் கட்டணும்னு நினைப்பாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் அந்த வீடை கட்டுறதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். போர்ட்டிகோ அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கிராண்டாக கொடுக்குறதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம வீடு கட்டுறது, அந்த வீடை எப்படி நேர்த்தியாக நம்ம வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் திங்க் பண்ணுவேன். அதை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுவேன். என்னோட யூடியூப் பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து பிளான் கேட்குறாங்களோ அவங்கள செலக்டட் பிளான் எடுத்து, அதாவது ஒரு பிளான் போட்டோன்னா நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரி உள்ள பிளானை தேர்ந்தெடுத்து அதை வந்து நான் பிளான் போட்டு எல்லாருக்கும் வந்து இது பப்ளிஷ் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து டெய்லி பிளான் கேட்குறாங்க. அதில் வந்து செலக்டடான சைஸு செலக்டடான மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த பிளான் போடுறேன். இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு யூட்டிலைஸ் ஆகிற மாதிரியான பிளான் தேர்ந்தெடுத்து தான் போடுறேன். இது ஸ்பெசிஃபிக்காக யாராவது டிசைன் வேணும், ஸ்பெசிஃபிக்கான மெஷர்மெண்ட்டில் அவங்களுடைய பட்ஜெட்டில் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு வீடு கட்டணும் பிளான் வேணும்னாக்கா நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நான் வீடியோ போகிறது ஜென்ரலாக வந்து ஒரு மாசிவாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரியான பிளானை தான் தேர்ந்தெடுத்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து நான் கொடுக்குறது எல்லாமே பட்ஜெட் பேஸ் தான் போடுறேன். ஏன்னா ஹை லெவல் போகும்போது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் போகும்போது நிறையா அதுக்கு வந்து காலம் ஸ்ட்ரக்சர் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படும். அது நான் கொடுத்து நான் வந்து அது யாராவது ஒரு இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் நேரடியாக அதை பார்த்து அதை பில்டிங் பண்ணால் தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். நான் ஒரு இடத்துல ஒரு பிளான் கொடுத்து அவங்க வேற எங்கேயாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனையும் மாறும். அதனால் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து யூடியூப்லலாம் அப்லோட் பண்ண மாட்டேன். நீங்கள் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு பாயிண்ட் வருங்க. ரெண்டாவது இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குற அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான், இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கிடையாது. இது வந்து நீங்கள் ஒரு மேஸ்திரிகிட்ட கொடுத்து இந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன், காலம் ஸ்ட்ரக்சரில் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். அந்த டீட்டெயிலை வச்சுட்டு ஒரு மேஸ்திரி வச்சு கட்டிக்கலாம். ஒரு இன்ஜினியரோ ஒரு எங்களுடைய பில்டர்கிட்டே கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். இந்த பிளான் வந்து ஒரு 8 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிகிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது என்ன குறைக்க முடியுமானாக்கா முடியாது. ஏன்னா வந்து நீ குறைக்கணும்னா மெட்டீரியல் தான் மாற்றணும், ரூப்பை மாற்றணும், வேறு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலை மாற்றணும், அப்படி தான் மாற்ற முடியும். இது நார்மல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு இதுதான் ஃபிக்ஸ்டு ரேட்டு. 8 to 8.5 lakhs வரும். இந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த டிசைனை பார்க்கலாம் வாங்க. இப்போ மேற்கு பார்த்த வாசப்படி உள்ள வீட்டு பிளான். இது வெஸ்ட் ஃபேஸிங் சொல்லுவாங்க. இது வந்து நீளம் வந்து 30 அடி, அகலம் வந்து 20 அடி. இது வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸாக்டாக உள்ள மனை. இது 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே யாரெல்லாம் இடம் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து இந்த வீடை கட்டிக்கலாம். தென்மேற்கு பகுதியில் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமால சவுத்து பேஸ் பண்ணி ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கேன். அக்னி மூலையில் வந்து கிச்சன் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஈசான மூலையில் டைனிங் கொடுத்துருக்கேன். அங்கே ஓப்பன் ஸ்பேஸு பூஜ்ரமெல்லாம் வைக்கணும்பாங்க. அது வந்து டாய்லெட் பக்கத்தில் இருக்கனால பூஜ்ரம் அந்த ஒட்டினாப்புல வாலில் வைக்கக்கூடாது, அது அட்வைஸபிள் கிடையாது. அதனால் டைனிங் ஏரியா கொடுத்துருக்கேன். பூஜ்ரம் வேணும்னாக்கா நீங்கள் நார்த் வெஸ்ட்டில் அந்த டோர் என்ட்ரி பக்கத்தில் வேணால் டிவி ரூம் வரும்ல, அது பக்கத்தில் வேணால் வச்சுக்கோங்க. மற்றபடி டாய்லெட் பக்கத்தில் வைக்கக்கூடாது. உள்ளார என்ட்ரு ஆனவுடனே பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா 9க்கு 12.5 சைஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து லிவிங்க்கும் டைனிங்க்கு இடையில ஒரு சின்ன காரிடர் மாதிரி இருக்கும். அது ஒரு 3.5 அடி ஸ்பேஸு உள்ளது. ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி போட்டு நம்ம உள்ளார லிவிங்லேருந்து உள்ளார போகலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அது 2க்கு இடையில டாய்லெட் கொடுத்துருக்கேன். 4 அடிக்கு 7.25 சைஸு டாய்லெட் கொடுத்துருக்கேன். அது வந்து இந்த ஸ்டேர் கேஸில் எப்போதுமே நான் பட்ஜெட் வீட்டில் பண்ணுறது தான். ஸ்டேர் கேஸில் ஏறும் போது அந்த கீழே அந்த ஸ்லாப் இருக்குல்ல, அந்த ஸ்லாப்போட நிழலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த டாய்லெட்டையும் அதில் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுக்கும்போது ஜென்ரலாக வந்து நான் வந்து டேக்லெட் ஸ்டேர் கேஸ் மேலே ஏறிட்டு திரும்பி மேலே ஏறி வருது அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது காலம் ஸ்ட்ரக்சர் போட்டு தனியாக அதுக்கு ஒரு செலவாகும். அதை என்ன பண்ணுறதுன்னா அந்த ஸ்டேர் கேஸை வந்து வால்லையே லோட் பேரிங்காகவே கொண்டு போயிடுவேன். அதனால் வந்து அது நமக்கு காஸ்ட் மிச்சப்படுத்தும். மேலே ஸ்டேர் கேஸ் எதுக்குன்னா துணி காய போகிறதுக்கு, இது மாதிரி ஏதாவது அப்பளம் ஏதாவது சும்மா செஞ்சோம்னா மேலே காய வைக்கிறதுக்கு தான், மேலே வைக்கிறதுக்காக அது மாதிரி கொடுத்துருக்கேன் ஸ்டேர் கேஸு. ஜென்ரலாக வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுலாம் வந்து சில இடத்துல பண்ணும்போது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பொசிஷன் கொடுக்கணும், ஸ்லோப் ரூப்பாக தட்டிடுவாங்க. ஏன்னா மேலே கட்டுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்காக. ஆனால் அது வந்து ஜென்ரலாகவே இது அட்வைசபிள் கிடையாது. மேலே ஒரு வீடு கட்டுறதுக்கு அட்வைசபிள் கண்டிப்பாக கிடையாது.
ஏன்னா அந்த காலம் வச்சுருது மாதிரி ஒருவேளை நீங்கள் காலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க எல்லாமே 12 mm 16 mm கார்டு போடுறீங்க ஃப்ரேம்லெஸ் வச்சுற மாற்றிங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் கூட அதில் கட்டிக்கலாம் நீங்கள் வீடு. இந்த ஸ்டேர் கேஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாடியை பண்ணிக்கிட்டீங்கன்னா மேலே இதுக்கு மேலே இன்னொரு வீடு அப்படியே போகும், அந்த மாதிரி கட்டிக்கலாம். நீங்கள் இதுக்கு எவ்வளோ தூரம் ஃபவுண்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மேலே ஒரு ஃப்ளோரு 2 ஃப்ளோருன்னு போய்க்கலாம் பேஸ்டான அந்த லோக்கல் கவர்மெண்ட் அப்ரூவலை பொறுத்து. ஃப்ரண்ட்டில் வந்து நான் வராண்டா வந்து சின்னதாக கொடுத்துருக்கேன், முன்னாடியோட இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஏன்னா ஏரியா வந்து நான் கவர் பண்ணுங்கிறதுக்காண்டி அதில் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கேன். 3.25க்கு 9.5 தான் வருது. அதில் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்லாப் வந்து ஃப்ரண்ட்டில் என்ட்ரியோட ஸ்லாப் வந்து நான் ஒரு 2 அடி 2.25 அடி வரைக்கும் வளர்த்துருக்கேன். அது வந்து வளர்க்குறதுல வந்து பெரிய செலவாகாது, காங்கிரீட் போடும்போதே நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். அந்த ஒருவேளை உங்களுக்கு காஸ்ட் வந்து ஃபியூச்சரில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் அதை என்ன அதை ஒரு 5 அடி 6 அடிக்கு 9.5 அடி அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ரண்டில் ஒரு சின்ன வராண்டாவை மாற்றிக்கலாம். அதில் நல்லா நீங்கள் உட்காரத்துக்கு பைக்லாம் எடுத்துறதுக்கு எல்லாத்தையும் வசதியாக இருக்கும். இந்த வீட்டோட பிளானை வந்து பார்க்கும்போதே ரொம்ப நீட்டாக இருக்குது. இது ஃபினிஷ் பண்ணும்போதும் அதே மாதிரி லுக்கில் இருக்கும். இது டாய்லெட் வந்து ஒன்று தான் கொடுத்துருக்கேன் பட்ஜெட்டுக்காக. காமன் டாய்லெட் ஒன்று தான் கொடுத்துருக்கேன், 2 பெட்ரூம் கொடுத்துருக்கேன். ஒரு 4 பேர் வீடு, அப்பா அம்மா பிள்ளைங்க அது மாதிரி உள்ள காம்பேக்ட் ஃபேமிலிக்கு இது ரொம்ப நச்சுன்னு இருக்கும். 8 லட்சங்கிறது பெரிய மேட்டராகவும் இருக்குது. அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க 8 லட்ச ரூபாய்க்கு வீடு போடுங்க சார்னு சொல்லிட்டு, அதனால் அந்த வீடை போட்டேன். ஸ்கீம் டிராயிங் ஃபைனலைஸ் பண்ண பிறகு இது வந்து காலம் டீட்டெயிலு. இப்போ நம்ம அங்கே கொடுத்தெல்லாம் அந்த நீட்டாக ஒரு பிளானு, அந்த பிளானுக்கு வந்து பூமியில் எப்படி மார்க்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டிராயிங்கு, காலம் மார்க்கிங் சொல்லிட்டு. இதை பேஸ் பண்ணி தான் வந்து பூமியில் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுவோம், எங்கெங்கே காலம் நோண்டணும் எவ்வளோ நோண்டணும் அப்படிங்கிறதுக்கு பேஸ் இந்த டிராயிங் தான். இது பேர் காலம் மார்க்கிங் டிராயிங் சொல்லிட்டு. C1 வந்து ஒன் டைப் ஆஃப் காலம்ஸு. அப்புறம் C2 C3ன்னு கொடுத்துருக்கேன். இது சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு 3 டைப்பு காலம் கொடுத்துருக்கேன். அதாவது அரௌண்டு வாலுக்குள்ளேயே வர காலத்தெல்லாம் வந்து லோட் பேரிங் காலமாகவும் கன்வெர்ட் ஆகிற மாதிரி நான் டிசைன் கொடுத்துருக்கேன். அதுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்லாம் கொடுக்கல. சென்டரில் வந்து உள்ளது வந்து பார்ட்டிஷன் வால், அதாவது பார்ட்டிஷன் வால் வந்து லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது 4.5 வால், அதனால் வந்து அதுக்கு வந்து ஹெவியாக கொடுத்துருக்கேன். 6-16 கொடுத்துருக்கேன் சென்டரில் C3ங்கிற காலத்தில். அடுத்து வந்து C2 காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4-16 கொடுத்துட்டு 2 12 கொடுத்துருக்கேன். இந்த காலம் போதும். இதில் வந்து நான் 3 வகையான காலம் கொடுத்துருக்கேன். இதை வந்து இப்போ ஸ்க்ரீனில் ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்ட் எடுத்துக்கலாம், அது இமேஜை கன்வெர்ட் ஆகிடும். அதை கொண்டு கடையில் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இமேஜ் இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜை நீங்கள் ஜெராக்ஸ் வாங்கிக்கலாம். இதை பெருசாக ஜெராக்ஸ் வாங்கிங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த வீடை எப்படி கட்டுறவங்களுக்கு ஐடியா கிடைக்கும், அதுபடி கட்டலாம். நீங்கள் மேஸ்திரி கொடுத்தீங்கன்னா போதும், அவரே உங்களுக்கு கரெக்டாக அது செஞ்சு கொடுப்பாரு. சின்ன வீடெல்லாம் வந்து நாங்கள் இன்ஜினியர்ஸ் கொடுக்காம நீங்களே கட்டிங்கன்னு சொல்கிறேன். அதனால் எல்லா வீடும் கட்டணும்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா அது நிறைய டெக்னிக்கலாக மேட்டர்லாம் வரும், அதெல்லாம் வந்து தப்பு பண்ணக்கூடாது. சூப்பர்வைசிங் டெக்னிக்கல் பர்சன்ஸ் இல்லாமல் அதை வந்து கட்டக்கூடாது. 10 வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளும் கொடுக்கக்கூடாது. எப்போதும் அது தப்பில் போய் முடியும். படித்தவங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலாக உள்ளவங்க டெக்னிக்கல் பர்சனை கூப்பிட்டு தான் அதெல்லாம் செஞ்சுக்கணும். பெரிய வீடெல்லாம் பண்ணுறவங்க வந்து இது மாதிரி துறையில் உள்ளவங்கள அவங்களுடைய அறிவுரையோட அந்த வீடை கட்டிக்கணும். இது மாதிரி சின்ன வீடெல்லாம் பண்ணுறவங்க அவங்களுக்கு தனியாக பேர் பண்ண முடியாது. அதனால் அவங்கள வந்து பட்ஜெட்டில் உள்ள வீட்டுக்கு உள்ள கொடுக்குற அட்வைஸ் வந்து லக்ஸுரி வீட்டுக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்காதீங்க, அது ரொம்ப தப்பில் போய் முடியும். சின்ன வீட்டுக்கெலாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு பேர் பண்ண முடியாது, அந்த உழைப்பை நீங்களே பண்ணிக்குங்கிறதுக்கு தான் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி வீடியோ போடுறேன். இதே மாதிரி பார்த்துட்டு பெரிய வீடுக்கும் நான் பண்ணிக்கிறேன்னு சார்னு சொன்னீங்கன்னா அது தப்பில் போய் முடியும். நிறைய விஷயங்கள் டீட்டெயில்ஸ் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறது வந்து எப்போதுமே 1% தான் இருக்கும், ப்ராக்டிக்கலாக போகும்போது 99% இருக்கும் அதில். அதனால் வந்து எப்போதும் அதிலேயே வாழ்கிறவங்க அதிலே படிச்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்து நம்ம பண்ணிக்கிறது நல்லது. இது இந்த காலம் டீட்டெயிலில் பிரிண்ட் எடுத்துங்க. அடுத்த வீடியோ வர்றேன். அடுத்து இந்த பிளான் வந்து காலம் மார்க்கிங் பண்ணிட்டோம்ல, பண்ண பிறகு அந்த இடத்துல குழி நோண்டணும். அந்த குழி நோண்டுறது வந்து புட்டிங் டீட்டெயில்னு சொல்லுவோம். அந்த புட்டிங் டீட்டெயில் ட்ராயிங்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இதுவும் காலம் 3 வரதுனால 3 டைப் ஆஃப் புட்டிங் வருது. இது பார்த்திங்கன்னா புட்டிங் 1, புட்டிங் 2, புட்டிங் 3ன்னு சொல்லிட்டு 3 டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதோட டீட்டெயில் வந்து கடைசி அடுத்த பேஜில் வந்து ஒரு தனியாக ஃபவுண்டேஷன் ட்ராயிங் டீட்டெயில்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் வரும். இந்த காலம் டீட்டெயிலு, புட்டிங் டீட்டெயிலு, பிரிண்ட் பீம் டீட்டெயிலு எல்லாத்தையுமே, அப்புறம் ஃபவுண்டேஷன் டீட்டெயில் 4 ட்ராயிங்கையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். அது மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இது வந்து பிளிந்த் பீம் டீட்டெயில், அதாவது நம்ம காலம் மார்க்கிங் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டு பில்டிங்கை ரைஸ் பண்ணி மேலே வந்த பிறகு அந்த பூமியில் வந்து இதுதான் பேஸு பீமு. இந்த பீம் வந்து போடணும். இது 1/4 பீம் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன். பெரிய வீடெல்லாம் பண்ணும்போது இதில் நிறைய மாறும், திக்னஸ்ஸு ஹைட்டு இதெல்லாம் மாறும். இது ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது சின்ன வீடுங்கிறதுனால நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுக்கலண்ணா.
இதுதான் ஃபவுண்டேஷன் ட்ராயிங்கு. நான் கொடுத்த அந்த காலம் மார்க்கிங்கு, புட்டிங் டீட்டெயிலு, பீம் டீட்டெயில், எல்லா பிளிந்த் பீம் டீட்டெயில், எல்லாரோட ஒட்டுமொத்த டீட்டெயில் இங்கே தான் இருக்குது. இதை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும். சிவில் இன்ஜினியர்ஸ்டையோ இல்லை ஆர்கிடெக்ட்லையோ லோக்கலில் உள்ள டெக்னிக்கல் பர்சன்ட் அது கொடுத்து தெரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு. மேலும் அதை வச்சுட்டு அவங்களோட அட்வைஸில் மேஸ்திரிட்ட கொடுத்து இதை கட்டிக்குங்க. நல்ல தரமான குவாலிட்டியான வீடு வரும். நான் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும் தான், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு டிசைன் பண்ணல. ஒருவேளை ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகிறீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் மாறும். இதை வந்து லோக்கலில் உள்ள பர்சன்ட்டை கேட்டு வாங்கிங்க, உங்கள் இன்ஜினியர்ஸ்ட்டை கேட்டு வாங்கிங்க. இல்லாட்டி தேவைப்பட்டால் என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்கள் டீட்டெயில்ஸும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி தரேன். இந்த பிளான் வந்து ஒர்க்கிங் ட்ராயிங் சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஏற்கனவே ஸ்கீம் ட்ராயிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அந்த பிளானை கட்டுறதுக்கு மேலே பேஸ்மெண்ட் வந்துடும். மேலே வந்த பிறகு எங்கெங்கே வால் வரணும், எங்கே விண்டோ வரணும் அப்படின்னு டீட்டெயில், டோர் வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உள்ள பிளான் இது. உள்ள அளவு, அந்த வாலோட அளவு எல்லாமே அதில் இருக்கும். இதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இதுபடி தான் அந்த வீடு கட்டணும். பெரிய வீடெல்லாம் பண்ணும்போது நிறைய மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும். சின்ன வீடுங்கிறதுனால நான் எதுவும் கொடுக்கல. ஒன்லி ரூம்ஸ் டிசைன் மட்டும், ரூமோட மெஷர்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருங்க. இந்த பிரிண்ட் அவுட் போதும். இதை வச்சுட்டு நீங்கள் அந்த வீடை கட்டிக்கலாம். மேலும் இது மாதிரி சின்ன சின்ன வீடு, பட்ஜெட்டில் உள்ள வீடுங்களுக்கெல்லாம் நான் நிறைய ட்ராயிங் பண்ணி தரேன். ஸ்டாண்டர்ட் ட்ராயிங்ஸ் தான் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக் ட்ராயிங்ஸ்லாம் வேணும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டோட இடத்தோடைய நீளம், அகலம், அதை மெஷர்மெண்ட்டு வரைஞ்சி, எந்த சைடு ரோடு அப்படிங்கிறதையும் வரைஞ்சி அதை அனுப்புங்க. அப்புறம் வந்து என்னென்ன உங்களுக்கு தேவை, உங்கள் அந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுனா, ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு, செகண்ட் ஃப்ளோர் வீடுனா, வீடு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வேணும்னா அதில் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி ரெக்குவயர்மெண்ட்ஸ் போட்டு எனக்கு டைப் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அது எப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறோங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீட்டோட மெட்டீரியல் பார்த்திங்கனாக்கா நார்மல் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா விண்டோஸ் வந்து அலுமினியம் டோர்ஸு, அலுமினியம் விண்டோஸு. இதில் வந்து 2 டோர் தான் வருது. அதனால் 2 டோர் வந்து நார்மல் நம்ம வீட்டில் என்ன போடுறோமோ அந்த மாதிரி குவாலிட்டி. நீங்கள் வாசக்கதவு, வாசக்கால்லாம் வச்சுக்கலாம், பெட்ரூம் கால்லாம் வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு ப்ளஸ் டோர் தான் வருது. இது வந்து டோர்ஸ்லாம் பெருசாக செலவாகாது. அது மாதிரி டைல்ஸ் பார்த்திங்கன்னா விலை குறைச்சிருக்கோ அந்த மாதிரி கம்பெனியில் பார்த்து டைல்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க. அதனால் குறைச்சி விலைக்கு வரதுனால மட்டமான கம்பெனிலாம் கிடையாது. இப்போலாம் வந்து கம்பெனி குவாலிட்டி சரியில்லைன்னா அதை சீஸ் பண்ணிடுறாங்க. அதனால் எல்லா கம்பெனியுமே குவாலிட்டியாக தான் இருக்குது. யார் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபேமஸ் வரவங்களோ அவங்க தான் ஆஃபர் பண்ணி அதிகமாக ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஜென்ரலாக டைல்ஸில் நல்ல குவாலிட்டிலாம் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. மெட்டீரியல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி லைட்டிங்லாம் வந்து பெருசாக செலவாகாது. மினிமம் ரூம்ஸ் இருக்கிறதுனால ஒயரிங்லாம் பெரிய செலவெலாம் ஆகாது. மீடியமான கம்பெனி வாங்கி போட்டுக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து 800 lakhsக்குள்ளே அந்த வீடை நீங்கள் முடிச்சுக்கலாம் தாராளமாக. 8லேருந்து இதுக்கு கீழே குறைச்சா கூட பண்ணினா கூட அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்புங்க. இந்த ஒருவேளை அந்த பிளானெல்லாம் இப்போ வீடை கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பூஜை பண்ணுறது, அந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்புங்க. இதில் உள்ள அட்வான்டேஜெலாம் எனக்கு சொல்லுங்கள். ப்ராக்டிக்கலாக நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு ஊர்லேயும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ கூட நான் 5 லட்ச ரூபா வீடு போட்டேன்னா அந்த வீட்டோட பிளானை கூட ஒருத்தர் பார்த்துட்டு நான் இப்போ மெட்ராஸ்லேயே அதே மாதிரி வீடு ஒன்று போடுறேன். இப்போ அவர் இடத்துல நான் கொடுத்த பிளானை வந்து இப்போ நான் அந்த பிளான் போடுறேன். அதோட வீடியோஸ், அது டீட்டெயில்ஸ் எல்லாம் கூடி சீக்கிரம் நான் காட்டுறேன். இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து ஆல்மோஸ்ட் இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி வரும். நம்ம வந்து கலர் காம்பினேஷனில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே எலிவேஷனில் உள்ள வெளியே மாற்றி அடிக்கிறது மூலமாக நம்ம எலிவேஷனை ஈஸியாக பட்ஜெட்டில் நம்ம காட்ட முடியும். இதோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணாலும் நம்ம வந்து எலிவேஷன் வித்தியாசமாக காட்டலாம். இப்போ நான் கொடுத்த பிளானில் வந்து எலிவேஷனுக்காகலாம் நான் பட்ஜெட்டில் ஒதுக்கலை. விருப்பப்பட்டால் நீங்கள் எலிவேஷன் பண்ணிக்கலாம். ஒன்லி நான் கட்டுறதுக்கு மட்டும் எப்படி எக்கனாமிக்கலாக கட்டுறது மட்டும்தான் அந்த பிளானிங் பேசி டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இந்த எலிவேஷனை கூட நம்ம பிளானுக்கு உட்கார வைக்கலாம், நல்லாயிருக்கு. இந்த எலிவேஷனை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய பிளானுக்கு. இந்த மாதிரி மாற்றி கலர் அடிக்கிறதுனால கூட நம்ம வீட்டோட எலிவேஷனை வந்து கிராண்டாக காட்டலாம். ஏதாவது புதுசாக ஒரு ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பட்ஜெட் லெவலில் எலிவேஷன் பண்ணி அந்த வீட்டை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.